இந்த மேகி நூடுல்ஸ் தமிழகத்தில் தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதே மாதிரி பன்னாட்டு நிறுவனங்களின் பாக்கெட் பொருட்களை என்ன மாதிரி நிலைப்பாடுகள் அதன் மேல் எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நெஸ்லேயின் மேகி நூடுல்ஸை தமிழக அரசும் தடை செய்திருப்பது குறித்து நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம், வரவேற்கிறோம். அதே நேரத்தில் அந்நிய தயாரிப்புகள், இந்த 5 ரூபாய்க்கு விற்கிற பாக்கெட் உணவுப் பொருள்கள் குழந்தைகளையே பெரிதும் ஈர்க்கிற விதத்தில் விளம்பரத்தை அதிகமாக நம்பி செய்யப்படுகிற இந்த தயாரிப்புகள், இதையும் ஆய்வு செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்நிய தயாரிப்புகள் எவையுமே உரிய தரத்தில் தயாரிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. பொதுவாக ஹார்லிக்ஸ், பூஸ்ட், போன்விட்டா கூட அநேகமாக சாக்லேட் கலவைகள் தான். குழந்தைகள் பாலில் கலக்கியும் சாப்பிடுவார்கள், அப்படியேயும் சாப்பிடுவார்கள். ஆமா, அப்படியேயும் சாப்பிடலாம். ஏன்னா சாக்லேட் அப்படியே சாப்பிடலாம், அதுதான் உண்மை நிலை. ஆனா உண்மையிலேயே உடல்நலத்துக்கு உகந்ததாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்டிருக்கிற அநேக சத்து மாவு வகைகள் மிக நேர்த்தியாக தயாரிக்கப்பட்டு அது உண்மையிலே நல்ல ஆரோக்கியத்தையும் நமக்கு தரும். மக்கள் அந்நிய தயாரிப்புகளை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழக அரசு இந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள், நன்றி தெரிவிக்கிறோம். இன்னமும் அனைத்து அந்நிய தின்பண்ட வகைகளை எல்லாம் தடை செய்ய வேண்டும். மேலும் கொக்கோ கோலா, பெப்சி அதன் தயாரிப்புகளிலேயே நச்சுத்தன்மை இருக்கிறது. அனுமதிக்கப்பட்ட அளவை விட மாலத்தியான் என்கிற பூச்சிக்கொல்லி மருந்தின் அளவு 27 மடங்கு அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து பயன்படுத்தினால் சிறுநீரகம் பாதிக்கும் என்றெல்லாம் ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. 1992 அறிவித்தார்கள். இப்போதும் அதே நிலைதான் நீடிக்கிறது. எனவே கொக்கோ கோலா, பெப்சியையும் தமிழக அரசு தடை செய்ய வேண்டும். நான் வணிகர்களை உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன். பொதுமக்கள் தான் வணிகளை வாழ வைக்கிறார்கள். அந்த பொதுமக்களுக்கு நன்றிக்கடை நிமித்தமாக செய்யக்கூடிய பணி என்னன்னா, இதுபோன்று உடல்நலத்தை கெடுக்கக்கூடிய எந்த தயாரிப்புகளையும் நம் கடையில் விற்கக்கூடாது. கொக்கோ கோலா, பெப்சியை கூட விற்பதை தவிர்க்க வேண்டும்.